Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது H9C dual lens 5+5 கையில் இருக்கு. ஸோ அப்போ அதுதான் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறோம். இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எஸ், இப்போ நம்ம EZVIZ H9C கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி மொபைல் ஆப்பில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், லிசன் டு திஸ். ஸோ ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணும், கேமரா ஃபுல்லாக ரீசெட் ஆகிட்டு ஒரு ஃபுல் டர்ன் போயிட்டு வந்துட்டு கான்ஃபிகரேஷன் மோடில் வந்து நிற்கும். கான்ஃபிகரேஷன் மோடில் வந்து நிற்கும் போது இந்த ப்ளூ கலரில் இந்த லைட் ஸ்டேட்டஸ் லைட் ப்ளூ கலரில் ஃபர்ஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் இது ரெடி ஆயிடுச்சு. எப்படி கான்ஃபிகர் பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த கேமராவை EZVIZ ஆப்பில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணணும், எந்த ஹாட்ஸ்பாட்டில் கான்ஃபிகர் பண்ணணுமோ அந்த ஹாட்ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு மொபைலை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் ஆல்ரெடி லோக்கல் ஹாட்ஸ்பாட்டில் கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கேமரா உங்களுக்கு பேரிங் மோடில் இருக்குது. ஸோ அந்த ப்ளூ கலர் லைட் ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுது இல்லையா, அப்படின்னாக்கா பேரிங் மோடில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மொபைலில் ஆட் டிவைஸ்னு கொடுத்து கேமரா கொடுக்குறோம். கேமரா கொடுத்த உடனே QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்கும். QR கோட் எங்கே இருக்குது, H9Cல பின்னாடி இருக்குது. ஸோ இது எப்படி கழட்டுறது, சைடில் இந்த ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கனாக்கா இந்த ஸ்டாண்டை கழட்டிடலாம். ஸோ QR கோட் பார்க்க முடியுதுங்களா. ஸோ இப்போ இந்த QR கோடை இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம். எஸ், ஸோ இப்போ ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிவைஸ் பவர் ஆன் ஆயிருக்கான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. இந்த மொபைலும் கேமராவும் நீங்கள் எந்த லோக்கல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த சேம் லொக்கேஷனில் இருக்கான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுக்குறோம், ஸ்டார்ட் கொடுத்துட்றோம். அடுத்து என்ன சொல்லுது, இண்டிகேட்டர் ஃப்ளாஷஸ் ப்ளூவான்னு கேட்குது. ப்ளூ கலர் பிளிங்க் ஆகுது இல்லையா, எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே பர்மிஷன் கேட்குது, கொடுத்துட்றோம். இப்போ லோக்கல் ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்ட் கேட்குது. இன்கேஸ் நான் கரெக்டாக இங்கே வந்து எந்த ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறோம் அந்த லோக்கல் ஹாட்ஸ்பாட் எடுத்துருச்சு. இன்கேஸ் அப்படி எடுக்கல அப்படின்னாக்கா ஸ்விட்ச் நெட்வொர்க் கொடுக்குறீங்க. ஸ்விட்ச் நெட்வொர்க் கொடுத்துட்டு எந்த ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. பாஸ்வேர்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்த உடனே டிவைஸை பாருங்க. நீங்கள் கொடுத்த அந்த வைஃபை ப்ளஸ் பாஸ்வேர்டை கேமராலேருந்து புஷ் பண்ணும். லிசன் டு கேமரா. Connecting to Wi-Fi. Please wait. Wi-Fi connected. Platform registration successful. Configuration complete. Welcome to EZVIZ. கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட், வெல்கம் டு EZVIZ அப்படின்னாக்கா நம்ம டிவைஸ் இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு டிவைஸை ஆட் பண்ணணும். EZVIZோட எல்லா கேமராஸும் வைஃபை கேமராஸ் எல்லாமே இப்படி தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி ஒரு அக்கௌண்ட்டை ஒரு கேமராவை ஷேர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ வீட்டில் நமக்கு 4 பேர் இருக்காங்கனாக்க ஒரே அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அவங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பரை வச்சு EZVIZ ஆப்ல அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்க்கு நீங்க கேமராவை ஷேர் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணும்போது என்ன காட்டுது பாருங்க, ரெண்டாவது ஃபேமிலி அண்ட் கெஸ்ட். ஸோ இப்போ ஃபேமிலி அண்ட் கெஸ்ட்டுக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னாக்க இது வரைக்கும் யாருக்கு ஷேர் பண்ணல, அதனால இது காட்ட மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து இமெயில் அட்ரஸ் கேட்குது. நான் ஆக்சுவலாக இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ண போறோட அக்கௌண்ட் ஆக்சுவலாக மொபைல் நம்பர். அதனால சைடில் பாருங்க மொபைல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. எஸ், நவ் இட் இஸ் மொபைல். எந்த அக்கௌண்ட் ஷேர் பண்ண போறோமோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபுல்லாக இங்கே என்டர் பண்ணணும். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தவொன்னு என்ன சொல்லுது பாருங்க, நம்ம இந்த ஆப்ல என்னென்ன கேமராலாம் ஆட் பண்ணியிருக்கோமோ எல்லா கேமராவும் லிஸ்ட்டாக காட்டும். ஸோ இப்போ இதில் H9C ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த H9Cயை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி 7 பர்மிஷன்ஸு இப்போ இதில் ஆட் ஆகிருக்கு. நான் பர்மிஷன்ஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒன்லி லைவ் மட்டும்தான் பார்க்கணும், பிளேபேக் பார்க்க தேவையில்லை அப்படின்னாக்கா அதை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ என்ன நம்ம கண்ட்ரோல் கொடுக்குறோன்றதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஷேர்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்க நம்ம சைட்லேருந்து இங்கே ஷேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கும், அவங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சேம் ஆப்பில் இந்த மாதிரி H9Cன்ற ஒரு கேமரா உங்களுக்கு ஷேர் ஆகிருக்கு, டு யூ வாண்ட் அக்செப்ட்னு கேட்கும். அக்செப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அவங்களால இந்த கேமராவை பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது, ஃபேமிலி அண்ட் கெஸ்ட்டில் கேமராவை நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னும் அக்செப்ட் பண்ணல, அதனால் பெண்டிங்கில் இருக்கும். இன் ஃபியூச்சர் நீங்கள் எப்போ வேணாலும் அதை டெலீட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி மெசேஜ் நோட்டிஃபிகேஷன், ஆடியோ நோட்டிஃபிகேஷன், லைட் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டிவைஸோட செட்டிங்ஸ்க்குள்ளே போகிறீங்க. இதில் என்ன டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இன்டெலிஜென்ட் டிடெக்ஷனில் இப்போ என்னென்ன கொடுத்துருக்கோம், கரண்ட்டாக ஹியூமன் ஷேப், வெஹிக்கிள் ஷேப் ரெண்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஹியூமன் ஷேப் மட்டும் இருந்தால் போதும்னாக்கா என்ன பண்ணலாம், வெஹிக்கிள் ஷேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ரிமூவ் திஸ். ஸோ இப்போ ஹியூமன் ஷேப் மட்டும் டிடெக்ட் பண்ணுது. எஸ், டிடெக்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ ரிசீவ் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எனக்கு கொடுத்தா என்ன பண்ணணும், ஸோ இப்போ ஹியூமன் ஷேப் டிடெக்ட் பண்ண உடனே யூல் கெட் அ நோட்டிஃபிகேஷன் இன் ஆப்பில் உங்களுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஷேப் டிடெக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு வரும். எஸ், ஸோ ஒரு டிடெக்ஷனுக்கும் அடுத்த டிடெக்ஷனுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 minute. இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ மினிமம் 1 minute. அது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறா பண்ணிக்கலாம், பட் மினிமம் இஸ் 1 minute. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து என்ன இருக்குது, கீழே ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன். இன் கேஸ் கேமராவோட வைஃபை டிஸ்கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஆஃப்லைனில் போதுனாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னாக்கா என்ன பண்ணணும், ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கலாம். இது மெசேஜ் நோட்டிஃபிகேஷன். எஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், ஆடியோ நோட்டிஃபிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆடியோ செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது, ஆடிபிள் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ ஆடிபிள் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, மியூட். ஸோ அப்படின்போது டிடெக்ட் பண்ணுறாலுமே இது மியூட்லேயே இருக்கும். அடுத்து இன்டென்சிவ் கொடுத்தா என்ன பண்ணோம், இன்டென்சிவ் கொடுத்தா இவ்வளோ சவுண்டு வரும். ஸோ இதுதான் இன்டென்சிவ் இருக்குதுங்களா. இன்கேஸ் பீப்னு கொடுத்தாக்க, சாஃப்ட்னு கொடுத்தா இட் வில் கிவ் யூ ஒன்லி பீப், ஒரு பீப்னு ஒரு சவுண்ட் மட்டும் தான் கொடுக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது கஸ்டம் சவுண்ட் அப்படின்னாக்க நீங்கள் உங்களுடைய ஓன் வாய்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த கஸ்டம் சவுண்ட்குள்ள போயிட்டு ஹோல்ட் பண்ணி படிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு 10 செகண்ட்க்கு பேசி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு ஆடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ இந்த டிவைஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் பேர் வச்சுக்கலாம், மேபி 1 நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆடியோ எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கும், இந்த டிவைஸில் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ டிவைஸில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் இப்போ இன்டென்ஸ் கொடுத்தவங்களோட சவுண்ட் வந்துச்சு இல்லையா, ஸோ இப்போ அதுக்கு பதிலாக இந்த கஸ்டம் சவுண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி கூட இப்போ வைக்க முடியும். ஸோ அப்படின் போது யாராவது ஹியூமன் ஷிப் டிடெக்ட் ஆச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்லி நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் பேசும். ஸோ இப்போ இந்த கஸ்டம் சவுண்ட் 3 கஸ்டம் சவுண்ட் பண்ணிக்க முடியும். 3 சவுண்டுக்கும் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து மெயின் கொஷின், கான்ஃபிகர் ஆடிபிள் வார்னிங். அதாவது நான் எல்லா டைம்லையும் இந்த ஆடியோ நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, எனக்கு மெயினாக நைட் டைமில் மட்டும்தான் இது தேவைப்படுது அப்படின்னாக்க நீங்கள் கான்ஃபிகர் ஆடிபிள் வார்னிங்குள்ளே போயிட்டு ஆட் ஷெட்யூல் கொடுத்துட்டு என்ன சவுண்ட் வரணும், எனக்கு கஸ்டம் சவுண்டா இல்லை இன்டென்சிவா இல்லை சைலண்டா, ஸோ அப்படின்றத செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இந்த இடத்துல கஸ்டம் சவுண்ட் நான் செலக்ட் பண்ணி வச்ச வாய்ஸ் வேணும்னு கொடுத்துட்டேன். டைம் இப்போ நைட் 10 o'clock, 10 o'clockலேருந்து மார்னிங் 5 o'clock கொடுத்துட்டு எல்லா டேஸும் எனக்கு வேணும் எக்ஸப்ட் சண்டே வேணும்னாக்கா ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டு என்ன ஆகும், இந்த ஷெட்யூல் டிவைஸில் சேவ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணும், எவ்ரி டே 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் யாராவது ஹியூமன் ஷேப் டிடெக்ஷன் ஆச்சுனாக்க யூல் கெட் அ மெசேஜ் நோட்டிஃபிகேஷன், யூல் கெட் அ ஆடிபிள் வார்னிங். ஸோ இதுலேயே நீங்கள் அடிஷ்னலாக லைட் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். எங்கே பார்க்குறீங்க, லைட் செட்டிங்ஸ்குள்ள கீழே பாருங்கள் லைட் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் லைட் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண என்ன ஆகும், கேமரா உங்களுக்கு டிடெக்ட் பண்ண உடனே கேமராவும் லைட்டு ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அது எப்படின்றது டிவைஸில் பார்க்கலாம்.
ஒரு நிமிஷம். இப்போ லைட்ஸ் ஃப்ளாஷ் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி லைட்ஸ் ஃப்ளாஷ் ஆகும்.